கோமதி சரவணன் கிட்ட பேசுறாங்க. சரவணா, கொஞ்சம் யோசிச்சு பாருடா. மயில் அவ செஞ்ச தப்ப ஒப்புக்கிட்டு உன் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறாடா. அவ வயித்துல வளர்றது உன் புள்ளடா. அவளுக்கு விவாகரத்து கொடுத்து இந்த நேரத்துல தனியா அனுப்பாதடாங்கிறாங்க. சரவணனுக்கு, அம்மா நான் அவளை கோபத்துல வையலம்மா, அவ மேல எனக்கு வெறி இல்லை. ஆனா ஒரு புருஷனா நான் அவகிட்ட என்னம்மா எதிர்பார்த்தேன்? ஏழ்மையா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையான அன்பை மட்டும்தானே கேட்டேன். ஆனா இவ என்கிட்ட சொன்ன பொய்கள், அதை நினைக்கும் போது எனக்கு நெஞ்சு வலிக்குதும்மா. ஒரு பொண்ணு தன் புருஷன்கிட்டே உண்மையை மறைக்கிறான்னா அவளை இனிமேல் இந்த சரவணன் எப்படிம்மா நம்புவான்? நம்பிக்கை இல்லாத இடத்துல எப்படிம்மா குடும்பம் நடத்த முடியுங்கிறான். மயில் அதுக்கு, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான் சரவணன். நான் உங்ககிட்ட பொய் சொன்னது தப்புதான். சூழ்நிலை சொல்லி என் தப்ப நான் நியாயப்படுத்த விரும்பல. உங்க நம்பிக்கையை உடைச்ச அந்த பாவிதான் நான். அதனாலதான் நீங்க கேட்ட விவாகரத்து நோட்டீஸ நான் எந்த எதிர்ப்பு இல்லாம ஏத்துக்கிட்டேன். உங்க வாழ்க்கையை வாழ உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அது எதுக்கு மயில, நீயும் இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? சரவணா, அவளே தப்பா ஒத்துக்கிட்டாலே ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்லங்கிறான். சரவண அதுக்கு, வாய்ப்பு கொடுக்கலாமா, ஆனா மறுபடியும் அவ எப்ப பொய் சொல்லுவாளோங்கிற பயத்தோடவே என்னால வாழ முடியாது. மயில், நீ இப்ப சொந்த கால்ல நின்னு சம்பாதிக்கிறேன்னு அம்மா சொன்னாங்க, சந்தோஷம். ஆனா கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல உனக்கு பிரசவ செலவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, எடுக்கிறது இந்த சரவணனோட கடமை. இந்த பணத்தை வச்சுக்கோ, இது என் கடமைக்காக தர பணம்ங்கிறான். மயில் அதுக்கு, கடமைக்காக நீங்க செய்யற இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆனா இந்த மயில் தன் புருஷனோட அன்பையும் நம்பிக்கையும் இழந்துட்டு வெறும் கடமைக்காக நீங்க நீட்ட படத்தை வாங்கி வாழ விரும்பல. என் தப்ப உணர்ந்த கணத்திலேயே என் மனசுக்குள்ள ஒரு சுயமரியாதை பிறந்துருச்சு. உங்க நம்பிக்கையே இழந்த எனக்கு உங்க காசை வாங்குற தகுதி இல்லைன்னு என் மனசாட்சி சொல்லுது. சரவணனதுக்கு, மயிலு, இது உனக்கான பணம் இல்ல, என் குழந்தையோட பிரசவத்துக்கான பணம். இதையும் நீ மறுத்தா நான் என்ன நினைக்கிறது? மயில் அதுக்கு, என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீங்க அப்பாங்கிற உரிமையை நான் என்னைக்குமே மறுக்க மாட்டேன். ஆனா இப்ப இந்த நிலையில் உங்க காசை வாங்கினா நான் ஏதோ பிரசவ செலவுக்காக உங்ககிட்ட வந்து நிக்கிற மாதிரி ஆயிடும். உங்ககிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கல. ஆனா சொன்ன பொய்களுக்கு பிராயச்சித்தமா இந்த விவாகரத்தோட உங்க வாழ்க்கையில இருந்து நான் விலகிக்கிறேன். என் குழந்தைய என் உழைப்பால நேர்மையா ஒரு சின்ன பொய் கூட சொல்லி கொடுக்காம நான் வளர்ப்பேங்கிறா. கோமதி, மயிறு, வேண்டாம்மா, இப்படி பணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு போனா நாங்க எப்படிம்மா நிம்மதியா இருப்போங்கிறா. மயில் அதுக்கு, அத்தை என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா வாழ எனக்கு கொடுத்து வைக்கல. ஆனா உங்க வீட்டு வாரிசை ஒரு நாளும் நான் உங்ககிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன். குழந்தை பிறந்த பிறகு நீங்க வந்து தாராளமா பார்க்கலாம். ஆனா இந்த தாய்க்கு இப்ப அவளோட சுயமரியாதையும் உழைப்பு மட்டும்தான் துணைன்னு சொல்றா. சரவணன் அதுக்கு, நில்லு மயிலு, விவாகரத்துக்கு சம்மதிச்சுட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக நீ எடுக்கிற எல்லா முடிவும் சரின்னு ஆயிடாது. இப்ப உனக்கு வம்பு திமிரு இல்லைன்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த நிலைமையில நீ வெளியே போய் வேலை செஞ்சு கஷ்டப்படணுமா? உன்னோட இந்த சுயமரியாதை பிடிவாதம், என் வாரிச வயித்துல வச்சுக்கிட்டு நீ செய்யற தியாகம், இதெல்லாம் நாளைக்கு இந்த சமூகத்துல என்னை ஒரு அசிங்கமான அப்பனாத்தானே காட்டும். கர்ப்பமா இருக்கிற பொண்டாட்டியை கைவிட்டுட்டான்னு ஊரே பேசும்போது என் நேர்மைக்கு என்ன மதிப்பு அப்படின்னு கேக்குறான். மயிலதுக்கு, ஊர் பேசுறத பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? அன்னைக்கு நான் சொன்ன சின்ன சின்ன பொய்களுக்காக இந்த மயில் ஒரு பொய்க்காரின்னு ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. அப்ப என் தலை குனிஞ்சப்ப எனக்கு வலிக்கல. ஆனா உங்க கண்ணுல என்னோட நம்பிக்கை செத்து போச்சு. அதுதான் எனக்கு பெரிய தண்டனை. ஊர் இன்னைக்கு ஒண்ணு பேசும், நாளைக்கு இன்னொன்னு பேசும். ஆனா உங்களை ஏமாத்தின இந்த கரை படிஞ்ச கையோட உங்க உழைப்புல வர ஒரு பைசாவை கூட வாங்க என் மனசு இடம் கொடுக்கல. இது பிடிவாதம் இல்லை, நான் செஞ்ச தப்புக்கு நானே கொடுத்துக்கிற பியாச்சித்தோங்கிறா. கோமதி எது, சரவணா பாடுறா, அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் உன் மீது வச்சிருக்கிற அன்பு தெரியுதுடா. பொய் சொன்னாதான், ஆனா உன்னை ஏமாத்தணும்னு அவ நினைக்கலடா. வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு அவ படுற அவஸ்தை உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? உன்னோட இந்த பிடிவாதம் ஒரு குடும்பத்தையே அனாதையாக்குதாங்கிறாங்க. சரவணன் அதுக்கு, அம்மா நான் என்னம்மா பாவம் செஞ்சேன்? நான் அவளை அனாதையாக்கல. இப்போதும் சொல்றேன், அவளுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செஞ்சு தர நான் தயார். ஆனா என் மனசுல விழுந்த அந்த பொய்யுங்கிற கீரல் அது என்னை நிம்மதியா வாழ விடாதம்மா. காலையில கண் விழிக்கும் போது என் கூட படுத்திருக்கிறவ உண்மைதான் பேசுறாளா, இல்ல மறுபடியும் ஒரு பொய்ய அழகா ஜோடிச்சு சொல்றாளான்னு சந்தேகிச்சுக்கிட்டே வாழ்ற வாழ்க்கை நரகமம்மா. அந்த நரகத்துல நானும் வாழ விரும்பல. இவளையும் வச்சு சித்திரவதை பண்ண விரும்பல அப்படிங்கிறான். மயிலதுக்கு, ரொம்ப சரிங்க. உங்களை அந்த நரகத்துல தள்ளியதே நான் தான். அதனாலதான் சொல்றேன், உங்களை விட்டு பிரியறதுதான் நான் உங்களுக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. என் மேல உங்களுக்கு கோபமும் வெறுப்பு மட்டும் இருந்திருந்தா நான் அழுது அடம் பிடிச்சு உங்ககிட்ட நியாயம் கேட்டிருப்பேன். ஆனா உங்ககிட்ட இருக்கிறது உடைந்த நம்பிக்கை. அதை ஒட்ட வைக்கிற சக்தி இந்த உலகத்துல எந்த பெண்ணுக்கும் இல்ல. நான் கிளம்புறேங்க. என் வயிற்றுல இருக்கிற புள்ள மேல ஆன இந்த மயில் இனிமே தன் வாழ்க்கையில யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு சின்ன பொய் கூட சொல்ல மாட்டா. உங்க நேர்மை தோத்து இருக்கலாம், ஆனா உங்க புள்ள நேர்மையாதான் பிறக்குங்கிறா. சரவணன் மயிலு அப்படிங்கிறான்.
மயில் அதுக்கு, உங்க டிவோர்ஸ் நோட்டீஸை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். கோர்ட்டை நம்ம பிரியும் போது உங்க மேல எந்த குறையும் சொல்லாம என் தப்ப நானே ஒப்புக்கிட்டு உங்களுக்கு முழு விடுதலை வாங்கி தரேன். வரேன் அத்தேங்கிறா. மயில் அவ வீட்டுக்கு திரும்ப வரப்ப மயிலோட அம்மா அவகிட்ட, ஏண்டி மயில், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? விவாகரத்து நோட்டீஸ அசால்ட்டா வாங்கிட்டு அவங்க கொடுத்த பிரசவ காசையும் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு வந்து நிக்கிற. உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சாடி? வயிற்றுல ஒரு ஜீவனை வச்சுக்கிட்டு புருஷன் துணையும் இல்லாம இந்த சமூகத்துல ஒரு பிள்ளைக்கு தகம்ப பேரே இல்லாம எப்படி காலத்தை ஓட்ட போற? மயில் அதுக்கு, அம்மா கத்தாதீங்க, நான் எடுத்தது அவசர முடிவு இல்ல, ஆழமா யோசிச்சு எடுத்த முடிவு. சரவணன் அவரோட இடத்துல இருந்து யோசிச்சது நியாயம்தான். நாம சொன்ன பொய்யால அவரோட நம்பிக்கை உடைஞ்சு போச்சும்மா. நம்பிக்கை இல்லாத வீட்டுல கௌரவ கைதியா வாழ்றதை விட இங்க தனியா வாழ்றது எவ்வளவோ மேலுங்கிறா. மயிலோட அம்மா அதுக்கு, அவனுக்கு என்னடி நியாயம் ஏடி கிடக்கு? அந்த சரவணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி. காசு இருக்கு, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ங்கிற கௌரவம் இருக்குங்கிற திமிர்ல ஆடுறான். கல்யாணத்துக்கு முன்னாடி நாம கொஞ்சம் மாத்தி சொன்னா அதையே புடிச்சிட்டு தொங்குவானா? பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காங்கிற ஈரமாவது அந்த பாறை நெஞ்சுக்காரனுக்கு இருக்கா? அவன் ஒரு மனுஷனாடி. உன்னை இந்த நிலைமையில நடுத்தருவுல நிக்க வச்சிருக்கானே, அவனெல்லாம் ஒரு புருஷனா? விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம்ங்கிற கட்டுக்கதையா இருக்கு. அவன் கௌரவத்தை நாங்க நுகரவா முடியும் அப்படிங்கிறாங்க. அம்மா நிறுத்துமா, சரவணன் பத்தி தப்பா பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அவர் என்னை கைவிடலாமா? நான் செஞ்ச துரோகத்தால, நான் சொன்ன பொய்யால அவர் மனசு உடைஞ்சு போச்சு. அந்த நிலையிலையும் என் பிரசவ செலவுக்கு பணம் நீட்டுறாரு. அதான் அதை வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன். நானும் அதைத்தான் ஏன் கேக்குறேன், ஏன் வேண்டான்னு சொன்னேன். பிள்ளைய பெத்து வளர்க்கறது எனக்கு சும்மாவாடி? ஒரு குழந்தைக்கு தகப்பனோட சப்போர்ட் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமா? நாளைக்கு ஸ்கூல்ல சேர்க்கும் போது தகப்பன் பேரு கேட்பாங்க, 4 பேர் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாங்க. அப்ப இந்த சொசைட்டி கேட்கிற கேள்விக்கு நீ என்னடி பதில் சொல்லுவ? புருஷன் காசு இல்லாம அப்பனோட நிழல் இல்லாம ஒரு புள்ள உருப்பட்டு வந்ததா சரித்திரம் இருக்காடி? மயில் அதுக்கு, ஏன் இல்லம்மா, இந்த உலகத்துல புருஷன் கைவிட்ட எத்தனையோ தாய்க்கு பிள்ளைங்க கலெக்டராவும் டாக்டராவும் வாழலையா? அவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா? தகப்பனோட காசு மட்டும்தான் ஒரு பிள்ளைய வளர்க்கும்னா அது வெறும் உடம்பு மட்டும்தாமா வளர்க்கும், நல்ல குணத்தை வளர்க்காது. நான் உழைக்கிறேன்மா, 4 வீட்டுக்கு சமைச்சு போட்டு நேர்மையா காசு சம்பாதிக்கிறேன். என் பிள்ளைக்கு தகப்பனோட காசு வேண்டாம். ஆனா அவனோட நேர்மையான நத்தம் என் புள்ள உடம்புல ஓடுதுங்கிறான். வார்த்தைக்கு பேச நல்லாதாண்டி இருக்கு, ஆனா நிஜ வாழ்க்கை நரகண்டி. அந்த சரவணனை போய் காலில் விழுந்தாவது சமாதானம் பண்ணிட்டு வர வழியப்பாரு. அவன்கிட்ட இருக்கிற காசு நமக்கு முக்கியம்டிங்கிறாங்க. காசுக்காகதாம்மா நாம அடுக்கடுக்கா போய் சொல்லி இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம். இனிமேலும் அந்த காசுக்காக நான் என் சுயமரியாதையை விற்க மாட்டேன். சரவணன் என்னை திரும்ப ஏத்துக்கிட்டா அது என் மேல வச்சிருக்க நம்பிக்கையால மட்டும்தான் இருக்கணுமே தவிர என் வயித்துல இருக்கிற பிள்ளைக்காக பாக்குற பரிதாபமா இருக்கக்கூடாது. என் தப்புக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். ஆனா என் பிள்ளைய ஒரு நேர்மையான அம்மாவோ யாருக்கும் தலை குனியாம நான் வளர்த்து காட்டுவேன். இது இந்த மயிலோட சபதம் அம்மா அப்படின்னு சொல்றான்.